பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல. விடைகளும் அனைவருக்கும் வணக்கம். ஆர் யூ ரெடி காய்ஸ்? படத்தை பத்தி கொஞ்சம் ஹைப்பை கொஞ்சம் ஏத்தி விட்டுலாமா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எட முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த படத்துக்கு நீங்க எதுக்கு போகணும்? The dragon has 3 heads. One to be a murderer who will unleash death. One to be a monarch whose crown will weigh heavy. And one to be mad whose ideas will change history. அதுவும் தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் அந்த ப்ளூ கலர் டைட்டில் கார்டு ரெட் கலரா மாறினாலே போதும். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா பேன் இண்டியன் படம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா இந்த படத்துக்கு அந்தந்த ஸ்டேட்ஸ்ல நல்ல ரீச் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல வில்லனா நடிக்க நாகார்ஜுன சார் ஒத்துக்கல. ஆனா அவர் கதை பிடிச்சிருந்தது. 6 to 7 டைம் நரேஷன் கேட்டதுக்கு அப்புறம் நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு. அதே அமீர் கான் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா கதையை கேட்காம தலைவருக்காக ஓகே சொல்லிட்டாரு. லோகினா பாத்தீங்கன்னா இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நோ காம்ப்ரமைசிங் வயலன்ஸ். அது ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னு படத்தோட சென்சார் சர்டிபிகேட் ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியுது. 36 வருஷம் கழிச்சு தலைவர் படத்துக்கு ஒரு ஏ சர்டிபிகேட். எப்போ இந்த படத்தோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 400 to 450 crores ப்ரொமோஷன்லாம் சேர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. படத்தோட ஓடிடி ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ், ப்ரீ பிசினஸே பாத்தீங்கன்னா 500 crores பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 50 minutes. கொஞ்சம் லென்த் தான், பட் ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருந்துச்சுன்னா பக்கா. இந்த படத்துல மியூசிக் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 8 சாங் இருக்கு. அதெல்லாம் 3 சாங் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீதி வந்து தனியாக யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃபேவரட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் பவர் ஹவுஸும் மாப்ஸ்டாவும். நான் என்ன செய்தேன் என்று என்னிடம் கோவித்துக் கொள்கிறீர்கள்? உன் மீது இல்லையம்மா, உன் மீது கோபம் கொள்வேனா? அம்மா இது வரைக்கும் மூவி சைட்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் டீசர், கேரக்டர் ரிவீல் போஸ்டர், 100 days to go அப்படின்னு ஒரு வீடியோ, 3 சிங்கிள், அதுக்கப்புறம் படத்தோட ட்ரைலர். இந்த படத்துக்கு ஓவரே பேத்த வேணான்ட்டு லோகினா ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காரு. சாரி சார், நான் வண்டியை சுடதான் சார் எய்ம் பண்ணேன். அது மிஸ் ஆகி உங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன் கிட்ட வந்தா சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷன் வந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு தமிழ்நாட்டுல ஆடியோ லான்ச், தெலுங்குல ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ் தாங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்டிக்கரை ஏர் பலூன்ல ஒட்டுறது, மெட்ரோ ட்ரெயின்ல ஒட்டுறது, அமேசான் டெலிவரி பாக்ஸ் ஒட்டுறதுன்னு படத்தோட ப்ரொமோஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. வார் 2 படத்துக்காக ஐமேக்ஸ் ஸ்கிரீன் ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டாங்க. ஆனா அமீர் கான் சார் பாத்தீங்கன்னா கூலி படத்துக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு ஐமேக்ஸ் கிட்ட டீல் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி யூஎஸ்ஏல பிரீமியர் ஷோ போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸ்பாயிலர்ஸே இல்லாம படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 days சோசியல் மீடியா பக்கம் போகாம இருங்க. லோகினா அவரோட இன்டர்வியூல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா லோகினா ஸ்டைல்ல ஒரு பக்கா தலைவர் படம். இது வரைக்கும் லோகி படங்களை இல்லாத ஒரு பிளாஷ்பேக் செட்டப் இந்த படத்துல இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஐமேக்ஸ் கேமராவை யூஸ் பண்ணி பிளாஷ்பேக் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்திருக்கு. பட் அதுவும் டிராப் ஆயிடுச்சு. இந்த கூலி படம் ஃபர்ஸ்ட் தலைவருக்காக பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி பிலிம் பிளான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் வில்லன். ஆனா கோவிட் காரணமா அந்த பிளான் வந்து டிராப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு கிரீன் மேட்ல அதிகமா யூஸ் பண்ணாம லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணி படத்தை கிரவுண்டடா எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளா பார்க்காத தலைவரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துல பாத்தீங்கன்னா இன்டர்மேஷன் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தலைவர் ஒரு 3 நிமிஷம் லென்த் டயலாக் பேசியிருக்காரு, அதுவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சிக்கிட்டு வைப் டான்ஸ் அதுவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது 50 years ஆஃப் ரஜினிகாந்த் இன் தமிழ் சினிமா. ஓகே, வீடியோ பிடிச்சிட்டு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பாய்.